இன்றைய சந்திப்பில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக பியூஷ் கோயல் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு கடுமையாக உழைப்போம் என பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷியாம் இணைகிறார். வணக்கம் திரு தராஷியாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக உழைப்போம் அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை தான். காலையிலிருந்து இதைத்தான் எதிர்பார்த்தோம். பியூஷ் கோயல் வந்தவுடன் எது மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுத்தப்பட்டது என்றால், அவர் நேரடியாக அதிமுகவை வற்புறுத்தி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டுகளை பெற்று விடுவார். அதுபோக என்டிஏ கூட்டணியிலே ஓபிஎஸ், டிடி உள்ளிட்டோர் இணைவார்கள். அவர்களுக்கு பிஜேபியே என்டிஏக்குள்ளேயே அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். பிஜேபியே அதாவது அவருக்கு கொடுக்கிற கோட்டாவிலிருந்து பிஜேபி கொடுக்கும். இப்படியான உணர்வு தான் எழுப்பப்பட்டது. ஆனால் அது சாத்தியம் இல்லை. அதிமுகவில் கூட்டணியின் போது என்ன சிஸ்டம் என்றால், கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துகிற அதிகாரத்தை, கூட்டணி சம்பந்தமான முடிவெடுக்கிற அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு வழங்குவார்கள். அவர் பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழுவை நியமிப்பார். ஜெயலலிதா காலத்தில் 5 குழு. இபிஎஸ் அவர்களே அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஓபிஎஸ் உறுப்பினராக இருந்திருக்கிறார். இப்போதும் அப்படித்தான் ஒரு குழு வைப்பார்கள். மூத்த தலைவர்கள் அடங்கிய குழு வைப்பார்கள். அந்த குழு பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தும். இதுபோக இன்னமும் பல கட்சிகள் இணைய வேண்டிய ஒரு கதவை திறந்து வைத்திருப்பார்கள். தேமுதிகவோ பிற கட்சிகளோ வரலாம். எல்லாமே ஜனவரி, பிப்ரவரியில் தான் அந்த முடிவு எடுப்பார்கள். எனவே பியூஷ் கோயல் வந்தது என்பது சம்பிரதாயமான ஒரு அலங்கார நிகழ்வு தானே தவிர அதை தாண்டி பெரிய முக்கியத்துவம் இல்லை. பெரிய முக்கியத்துவம் இருந்திருந்தால் அண்ணாமலை தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு இதில் கலந்து கொண்டிருப்பாரே. அப்படி இல்லை என்றான உடனேயே மிக இயல்பாக ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தை அல்லது ஒரு டெஸ்டிங் த வாட்டர், இப்படித்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நடந்திருக்கிறது. நீங்க ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த தலைவர்களை சந்தித்திருப்பதா அவர் ஒரு வார்த்தை சொன்னார். 2026 தேர்தலுக்கான ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? சீட்டு மட்டும்தானா, இல்லை பிரிந்தவர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் இதில் பேசப்பட்டிருக்குமா? பிரிந்தவர்களை சேர்ப்பதற்கான வழியே இல்லை. ஏனென்றால் அவர்கள் பிரிந்தவர்கள் இல்லை, நீக்கப்பட்டவர்கள் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து விட்டார். கட்சியின் செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடி முடிவெடுத்து நீக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அடுத்த செயற்குழு பொதுக்குழுவிலே இந்த நீக்கப்பட்டவர்களை சேர்ப்பதற்கான ஏதாவது ஒரு முயற்சி நடந்திருக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை. இனி அடுத்த செயற்குழு பொதுக்குழுவில் தான் மாறுதல்கள் ஏற்படுத்த முடியும். எனவே திரு ஓபிஎஸ் அவர்களை எல்லாம் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த நப்பாசை இருந்தது. அதிலே ஒன்றும் அது அப்படித்தான் இருந்தது முதலில் இருந்தே. அவர் இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இன்றைக்கு கூட இனிமேல் தான் அவரது ஆதரவாளர்களை சந்தித்து பேசுவார். காலையிலே அவர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்தார். பியூஷ் கோயல் அப்பாயின்மெண்ட் கேட்டார். அது நடக்கவில்லை. எனவே அடுத்த நகர்வு என்பது ஓபிஎஸ் தரப்பில் இருந்து இருக்கும். அதாவது அவர் ஏற்கனவே தனி கட்சி மாதிரி தான் அந்த ஒருங்கிணைப்பு குழுவை அறிவித்திருக்கிறார். அதை நோக்கிய பேச்சுவார்த்தைகள் போகலாம். அல்லது அவரது காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அவரது அணியை சேர்ந்த யாரோ ஒரு கட்சியை பதிவு செய்து வைத்திருப்பதாக கூறுகிறார்கள். அந்த பதிவை அவர் கூட்டத்திலே அறிவிக்கலாம். இப்படி அடுத்த கட்ட நகர்வு என்பது ஓபிஎஸ் சைடில் தான் இருப்பதாக நான் உணர்கிறேன். எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வரைக்கும் டிடிவி அங்கு போக போவதில்லை. அதை அவர் தெளிவுபடுத்திவிட்டார். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை மறைமுகமாகவோ அல்லது கிட்டத்தட்ட நேரடியாகவோ பியூஷ் கோயல் தெளிவுபடுத்தி விட்டார். இதிலிருந்து நாம் மீண்டும் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நீடிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். இதை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் வரலாம். அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அந்த ஒற்றை குறிக்கோள் உள்ளவர்கள் வரலாம். இப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ 9 மாதங்களுக்கு முன்பு அவர்கள் சந்தித்து கூட்டணி போட்டப்ப 9 மாதங்களா எதுவுமே நடக்கல. இப்ப எடப்பாடியினுடைய பொசிஷனை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு கூட்டமா தான் இது நடந்து முடிஞ்சிருக்கோ? எடப்பாடி பொசிஷன் தெளிவு என்பது முதலில் இருந்தே அப்படித்தான் இருந்தது. காரணம், அமித்ஷா அவர்களே ஒரு கட்டத்தில் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிடுவதில்லை, அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் அவர்களை சேர்த்துக் கொள்வது பற்றியெல்லாம் அது உட்கட்சி விவகாரம் என்றுதான் அவர் சொன்னார். பாரதிய ஜனதா சேர்ந்த பல தலைவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் அதிமுகவிலே அனைவரும் ஒன்றாக இணைந்தால் அது வலிமையாக இருக்கும் என்பது பொது கருத்து. அதுக்கு எடப்பாடி அவர்கள் தயாராக இல்லை என்பது வெட்ட வெளிச்சம். எனவே அதை தாண்டி இனிமேல் அரசியல் காய் நகர்கிறது. தாவேகா வருமோ என்கிற ஒரு ஆசை இருந்தது. அதுவும் இல்லை என்றாகிவிட்டது. ஆக தமிழ்நாடு தேர்தல் களம் என்பது திமுக எதிரான கட்சிகள். திமுகவுக்கு எதிரான கட்சிகள் அநேகமாக 3ஆக இருக்கின்றன. ஏனென்றால் விஜய் ஒரு ஸ்பாயிலர் என்று இன்றைக்கு பியூஷ் கோயல் கூறுகிறார். அப்படி என்றால் தாவேகா தலைமையிலே ஒரு அணி, அதிமுக தலைமையிலே ஒரு அணி, சீமான் ஏற்கனவே ஒரு அணி, 3 அணிகளும் இடம் கிடைக்காதோ இன்னொரு அணி, அப்படிதானே வரும்.
இடம் கிடைக்கவில்லை என்றால் அரசியலை விட்டு ஒதுங்கி விட முடியுமா? எந்த அணியிலும் இடம் கிடைக்கவில்லை என்றால் நாம் தனி அணி, அவ்வளவுதான். போன தடவை அமமுகவும் தேமுதிக அப்படித்தான் அணி அமைத்தன. ஆக குறைந்தபட்சம் 4 அணி, அதிகபட்சம் 5 அணி. திமுகவுக்கு எதிராக குறைந்தபட்சம் 4 அணி அல்லது 3 அணி, இப்படிதான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு தராசியாம், உங்களுடைய பார்வைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.